ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் பல நேரங்களில். ஏன்னா கொஞ்ச நேரம் நான் சிரிச்சிடக்கூடாதே, கொஞ்சமாக நான் சந்தோஷப்பட்டுறக்கூடாதே, அது பொறுக்காதே, உடனே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை நமக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா? சுற்றி சுற்றி அடிக்குதே. இதாவது ஒரு இதுலேருந்து மீண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சோம், இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலான்னு. ஆனால் அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு பிரச்சனை. இதான் வாழ்க்கையா? இப்படியே போயிடுமா என்னோட வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர். அதில் ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு முழுவதுமாக கேளுங்க. நானும் இப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா அது வாழ்க்கை, ஏதாவது ஒன்று போனால் அவன் வந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் சிரிச்சிடக்கூடாது, எங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்கன்னு தெரியாது நமக்குன்னு. அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தன் போனால் ஒருத்தன், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை. என்ன வர வாங்கிட்டு வந்தனோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பல நாள் யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட பல நாள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கேன். தூக்கம் இல்லாமல் தவிப்போம். எப்போ தூங்கணும் நமக்கே தெரியாது. ஒரு வழியாக உடம்பு அசந்து விடிய காலையில் ஒரு 2-3 மணி போல் தூங்கியிருப்போம். காலைல எந்திரிச்சோம் அப்படின்னா எந்திரிக்கும் போதே பயம். இன்றைக்கி என்ன நடக்க போதோன்னு ஒரு பயம். இல்லைனா ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம காத்துக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம். அப்படி தான் பல நாட்கள் நான் தொடங்கியிருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இறைவனோட நாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, நாம ஜெபம் 108 முறை, அந்த ஒரு ரவுண்டு அந்த 108 முறை இறை நாமத்தை தொடர்ந்து எதை பற்றி சிந்திக்காமல், எனக்கு இது சரியாகணும், அது சரியாகணும், என்னோடய உடல்நிலை சரியாகணும், எனக்கு காசு பணம் வேணும், நிம்மதி வேணும், கடன் பிரச்சனை தீரணும், அது இதுன்னு எதையுமே கேட்குறதில்ல. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தாச்சுல்ல. அப்போ என்னன்னா, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று. சரி, பணம் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பணம் வந்தால் உடல்நிலை பிரச்சனை. சரி, உடல்நிலை தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது முடிஞ்சால் வீட்டில் ஒரு குழப்பம், இல்லைன்னா மனசு சஞ்சலப்படுறது. இப்படி ஏதாவது ஒன்று மாறி மாறி கூட இருக்கவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்கன்னு வரிசையாக யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையோடு நிற்பாங்க. அதில் பாதியை நம்ம முதுகுலையும் ஏற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. இருக்கிறது பத்தாதுன்னு வெளியே இருந்து நமக்கு பிரச்சனை நம்ம முதுகில் ஏறிக்கும். விக்ரமாதித்தன் முதுகில் வேதாளம் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி. ஒரு விடுகதைக்கு பதில் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா அது அடுத்ததாக இன்னொரு விடுகதையோடு நிற்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையை போயிட்டுருக்கு. இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. ஆனால் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பல விடுகதைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது. உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிங்கன்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கணும். மௌனம்தான் நம்மளோட ஆயுதம். எந்த அளவுக்கு மௌனமாக இருக்குமோ, இறைவனை மட்டும் சிந்தித்துக்கிட்டு வெளியே இருக்கிறத தவிர்த்தணும். வெளியே இருக்கிற சிந்தனைகள் எதுவும் வரக்கூடாது. அந்த இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை கூட மறந்துடணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம குடும்பத்துக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். சரிதான், அதற்கு நம்மளோட மனநிலை சரியாக இருக்கணும்ல. அதுக்காக இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது முழுக்க அது நம்மளோட மனநிலை சார்ந்ததாக இருக்கணும். நம்மளோட அமைதிக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம அமைதியாக இருந்தால் தான் நம்ம முடிவுகள் சரியாக எடுப்போம். நம்ம முடிவுகள் சரியாக எடுத்தால் தான் நம்மளோட குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் முதல் காரணம் நம்ம தான். அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு ஒருத்தங்க சரியாக இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாமி கும்பிடணும்.
எல்லாரும் பூஜை பண்ணணும், எல்லாரும் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். நல்லா தான் இருக்கும். அப்படி எல்லாரும் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு ஒருத்தர் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணி அவர்கிட்ட சரணடைஞ்சாங்கன்னா அந்த ஒருத்தர் மூலமாக க்ரியேட் ஆகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கும். அந்த நல்ல பக்தி உணர்வை ஒவ்வொருத்தரும் மனம் திருந்துவாங்க, மனம் மாறுவாங்க. நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை சரியாக புரிஞ்சிக்காதவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம நண்பர்கள், இந்த மாதிரி நம்ம கூடயே இருக்காங்க, அவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களோட மனசு மாறாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியாதுங்கிற டைமில் அவங்களோட மனநிலையும் மாறும். இந்த இதை சொல்லும்போது சக்குபாய் கதை தான் ஞாபகம் வருது. அந்த கதையை வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு கதை. அது சரியான நேரத்தில் வந்து அந்த கதை வந்து ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு திருவிழா வரப்போகுது. அந்த திருவிழாவோட சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் அது. சரி, அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அமைதி, இந்த நிம்மதி, ஒரு எல்லாத்துக்குமான தீர்வு இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு வேண்டுதலும், அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குருவுக்கு வந்து சேவை செய்யணும். சேவைன்னா என்ன? அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது தான். நாமத்தை ஜெபம் பண்ண தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணணும், தவணமஞ்சரி படிக்கணும். இது எல்லாம் 7 நாளில் பாராயணம் பண்ணி முடிங்க, உங்களோட பிரார்த்தனை நிறைவேறிடும். 7 நாளுக்கு அப்புறம் அந்த புக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. தூக்கி பரன் மேலே போட்டுறது, இல்லைனா எங்கேயாவது கிடக்கும் அது பாட்டு மூலையில், இல்லைனா சாமி அறையில் பூஜை பண்ணுறதுக்கு வச்சிரும். என்னடா வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கான்னு கேட்பாங்கள. ஸ்கூல்லலாம் புக்கு எங்கடான்னு கேட்டால் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டில் வச்சு என்ன பூஜை பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே சாமி அறையில் அப்படியே தொடச்சி அப்படியே வச்சிடுறது. அதான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குது. பயன்படுத்தணும், நம்ம பயன்படுத்துகிறோம். எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அன்னன்னைக்கு தீர்வுக்காக. அந்த தீர்வு சரியானுச்சுன்னா தூக்கி வச்சிடறோம். மன நிம்மதி நம்ம கையில் தான் இருக்கு. ஆன்மீக பாதையில் போகிறோம் அப்படின்னா இறைவன் வந்து புரிஞ்சுக்கணும். வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமோ அதே அளவுக்கு, பூஜை புனஸ்காரங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமோ அதே டைமில் நம்ம இந்த தியானம், நிதானம் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீ கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நீ தியானம் இரு. தியானம்னா என்ன? நம்ம இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிவிட்டு இறைவனோட நினைப்போடு இருக்கிறது தான் அது தியானம்னு சொல்கிறது. அந்த தியானம் செய்தாலே நிதானம் வந்துடும். நிதானம் வந்தாலே நம்ம வந்து முடிவுகள் சரியாக எடுப்போம். அதனால் பல குழப்பங்கள்லேருந்து, பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம். அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நம்மளோட குடும்பத்தில் வந்து நிலைத்திருக்கும். முக்கியமாக ஒரு பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆகும். ஒரு வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கும். சொல்லுவோம்ல, உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுது அப்படின்னு. அதான் அப்போ நம்ம இதை செய்யும்பொழுது நம்மளை பார்த்தா நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அந்த எனர்ஜி க்ரியேட் ஆகும். அவங்களும் வந்து சரியாக இருப்பாங்க. நம்ம குடும்பமும் வந்து நல்லா வந்து செயல்படும். ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தங்க சரியில்லாமல் போனால் என்ன ஆகும்? அந்த குடும்பமே சரியில்லாமல் போயிடுன்னு சொல்லுவோம். அதே தான், வீட்டில் யாராவது ஒருத்தங்க சரியாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே சரியாகும். அந்த ஒருத்தர் நம்மளாக இருக்கணும். சாயோட பக்தர்களாகிய நீங்களாக இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் பயன்படுத்துங்க, செயல்படுத்துங்க. இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். நல்ல காரியங்களுக்காக, நல்ல காரணங்களுக்காக மௌனமாக தியானம் இருங்க. இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். சாய் மோட்டிவேஷன் பதிவுகளில் வரும்போது தொடர்ந்து ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரியா 1000 பேருக்கு மேலே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாய் ஃபேமிலி சேனல் போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியலையான்னு தெரில. தெரியும்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரி, அதை வந்து படிங்க, கேளுங்க. புக்கு இல்லாதவங்களுக்கும் நம்ம கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல முறையில் பாபா அதை கொண்டுட்டு போய் சேர்க்க வச்சார். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சாய்நாத
சச்சரிதம் அதையும் நம்ம தான் வந்து பெரிய அளவில் கொண்டுட்டு போய் சேர்த்தோம். பெரிய அளவில் கோயிலோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லாமல் தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்மளை வந்து செய்ய வச்சுருக்காரு சாய். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சாய் ஃபேமிலியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. நம்ம சாய் ஃபேமிலியில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்போ 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோம். எல்லா நல்ல உள்ளங்களும் அனைத்து சாய் பக்தர்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக அமைதியாக வாழணும்னு ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் இல்லாமல் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.